அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஜாதகம், ஜோதிடம் இதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு, ஆர்வமா இருக்கு. மக்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வரிசையில முக்கியமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னா, ஒரு நோய் உடல்ல ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்கான காரணமும் தெரியாது. ஆனா அந்த வலி வேதனையிலேயே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கியிருப்பாங்க, எக்கச்சக்க பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, கடன் வாங்கி கூட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த நோய் தீரவே தீராது. கண்டிப்பா. இது ஜாதகத்துல இதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா இப்ப தோஷத்தை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி தீராத நோய்க்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகார முறை கண்டிப்பா நீங்க வச்சிருப்பீங்க, எங்களுக்காக சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த நோய்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா நோய் 6ஆம் பாவமாக வரும். சரி, 6ஆம் இடம் லக்கணம்னா ஒரு ஜாதகர் பிறந்த இடம். 2ஆம் இடம்னா குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு, திறமை. 3ஆம் இடம்னா சகோதரம், தைரியம், வீரியம். 4ஆம் பாவம்னா தாய், வீடு, வாகனம், சுகம், இருப்பிடம். 5ஆம் பாவம்னா குழந்தை, பூர்வீகம், சொத்து எல்லாம். 6ஆம் பாவம் என்பது கடன், நோய், வழக்கு. அப்போ இந்த கடன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன்னு சொல்லுவாங்க. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனார் இளைஞன் வேந்தனுங்களா. அந்த இளைஞன் வேந்தன் கடன்னால அவர் பட்ட அவஸ்தை பார்த்து இந்த நாட்டுக்கே கடன் வரக்கூடாதுன்னு முதல் கடன் வாங்கி அவரு தான் வேதனைப்பட்டாருங்களா. அப்போ அவருக்கு தான் ஜாதகத்தில் 6ஆம் பாவம் வேலை செஞ்சிருக்கு. அப்போ அந்த 6ஆம் பாவம் என்பது கடன். இந்த கடன்னால மனநோய் வர்றதுக்கு அதான காரணம். ஐயோ, நம்ம இந்த 30 நாள் ஆயிடுச்சே, வட்டி கட்ட முடியலையே, வட்டி வாங்கினவங்க கரெக்டாக கூப்பிடுவாங்களே, நம்மளால முடியலைங்க போது நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட முடியும், எப்படி தூங்க முடியுங்க? கொடுக்கலைன்னா அவங்க அவமானமான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? அந்த காலத்தில் காஞ்சி பெரியவா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காஞ்சி பெரியவா அவர் இந்த உலக மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம். அவர் ஒரு பரிகாரத்தை போகும் காலத்தில், சமீப காலத்தில் அந்த பரிகாரத்தை முதல்ல இதை அவர் தான் சொன்னார். ஐயாவுக்கு தான் முதல் நன்றி சொல். ஆமாம், காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரம் தான் இது. சரி. அந்த கோவில்லையே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், வெள்ளை பூசணிக்காய். ஆமாம். இந்த பூசணிக்காயை யாருக்கு என்ன நோய் இருக்குதோ அந்த நோயை மடியில் வச்சு வேண்டி, எனக்கு இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போயிடணும், எனக்கு இந்த நோயெல்லாம் குறையணும், நான் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி இந்த பூசணிக்காயை மடியில் வச்சு கந்த சஷ்டி கவசம் முழுசாக படிக்கணும். அதில் தானே என்னை கண்டால் இடி விழுந்தோட பொல்லாதவரையும் பொடி பொடியாக்கும், இப்படி எல்லாம் அந்த மூல மந்திரமெல்லாம் கந்தகுரு கவசத்தில் ஒரு காலத்தில் எழுதுனதை அதை எல்லாம் படிச்சுக்கும் போது இந்த விஷம் இறங்குமா, இறங்கி பூசணிக்காய்க்கு வந்துருங்களா. அப்போ இந்த பூசணிக்காயை பூஜை பண்ணி அந்த அந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்து எனக்கு எல்லா நோயும் தீரட்டுன்னு சொல்லி இது எல்லாம் முடிச்சுட்டு கொண்டுட்டு போய் இது யாரோ ஒருத்தருக்கு, இது கோவிலில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொண்டுட்டு போய் தானமாக கொடுங்கன்னு தான் அவர் சொல்கிறார். நம்ம கர்மாலாம் போகட்டுன்னு சொல்லித்தான் கொடுக்குறாரு. இந்த தானம் வாங்குறவங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது. அதுதான் கேட்க வந்தேன். நீங்க கேட்பீங்க, ஏன்னா இது எனக்கு இவ்வளவு பெரிய நோய் கர்மாவை இன்னொருத்தர் கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு இது வராதா அப்படின்னு. அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா அவங்க தான் அந்த வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. அதை வாங்கிறதுக்கு அவங்க அதை வாங்கி தின்னே ஆகணுங்கிற விதி அவருக்கு இருக்கும். ஆனா இவரோட கர்ம அதை ரிலீஸ் ஆகும். இப்ப நீங்க ஒரு பொருள் வேட்டி துண்டு தானம் கொடுக்குறீங்க, அதை யாரோ ஒருத்தர் வாங்கி அதை கட்டத்தான் போறாங்க. அதுல தோஷம் இருக்குன்னு நினைச்சு அவர் கட்டுவாரா? இல்ல. அப்ப இயற்கை தானே. இது ஒரு தானம் என்பது இல்லாதவங்க வாங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த யாசகம் வாங்குறதுக்கே ஆள்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் வர்றதுனால இந்த இடத்துல உட்கார்ந்துதான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. அதனால இந்த வாங்குறவங்களுக்கு இந்த தோஷம் இல்லை, அது எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க பூ சனின்னு நிறுத்தி சொல்லுங்க, நீங்க உங்க வாயில சொல்லுங்க. பூ சனி. பிரேக் ஆயிட்டீங்க, பூ சனின்ட்டீங்க. அப்ப சனிங்கிறது அதுல தானே ஒளிஞ்சிருக்குது. அப்ப கர்மா என்பது சனி பகவான் தானே. அப்ப நம்ம கர்மா போறதுக்காக ஆதி காலத்திலேயே காய்கறி தானத்திலேயே பூசணியில தான் கொண்டு போய் தானத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கண் டிஸ்டிக்கு நீங்க டிஸ்டி உடைக்கிறீங்க.
திரும்பவும் எங்கெங்கயோ லிங்க் பண்றீங்க நீங்க. அந்த காலத்துல எனக்கு அவர் பார்வையே சரியில்லை, அவர் பட்டிருந்தா நம்ம மேல ஒரு கர்ம நம்ம மேல பட்ட மாதிரி, நீங்க போய் பூசணிக்காய் இன்னைக்கு சுத்தி உடைச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கர்ம நம்ம மேல தாண்டதுனால தானே அந்த பயம். அதை காஞ்சி பெரியவா தான் அதை யோசிச்சு இந்த பூசணிக்காயை படிச்சு அது கந்த சஷ்டி உள்ள சேர்த்திருக்காரு. ஏன்னா முருகப்பெருமான் ஒரு எதிரிகளை வெல்லக்கூடியவர். அதனால அதை உள்ள ஆட் பண்ணி அந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் எழுதுனது கந்த ஆசிரமம் சேலத்துல இருக்குதுங்க. அங்க எழுதி சென்னிமலையில அரங்கேற்றம் பண்ணதுதான் கந்த சஷ்டி கவசம். அதை எடுத்து மூல மந்திரமா படிச்சு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இதை 3 முறை நம்ம தலையை சுத்தி அதை கொண்டுட்டு போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 செவ்வாய் ஓரையில கொண்டு போய் தானம் பண்ண சொல்றாங்க. வீட்லயே பண்ணலாம். வீட்லயே எல்லாமே நீங்க வீட்டுல வச்சு பண்ணலாங்க. கோவில்ல கொண்டு போய் கோவில் வாசல்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அவர் கொடுக்கறவருக்கு வெறும் பூசணிக்காய் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு தட்சணை வச்சு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு வேட்டி துண்டு வச்சும் கூட இது ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி இருந்தால் யார் அது வாங்கணும்னு விருப்பப்படுறாங்களோ கேட்டுட்டு கொடுக்கலாம். சரி. அப்ப இந்த கர்மா அந்த வழியில போயிடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பூசணிக்காயை புள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு அந்த காலத்துல பழமை சொல்லுவாங்க. ஸ்கேனிங் அந்த காலத்துல கிடையாதுங்க. இன்னைக்கு தான் மிஷின் வந்துருச்சு. நீங்க உள்ள போய் படுத்தோம்னா எல்லா உடம்புல இருக்கிற அங்கத்தை எல்லாத்தையும் காமிச்சிடும். அந்த காலத்துல ஸ்கேன் கிடையாதுங்க. பூசணிக்காய் தான் ஸ்கேன். எப்படி சார்? ஒரு தடி எடுத்து பூசணிக்காயை ஒரு 5 அடி அடிங்க. சரி. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி புள்ளைய அதே நாள் தடியில ஒரு 5 அடி அடிச்சிடுறீங்க. புள்ள கொறும்பு பண்ணுதுன்னு ஒரு 5 அடி கோவத்தில் அடிச்சிடுறீங்க. இவ்வளவு கோவத்தில் அடிச்சது அதே கோவத்தில் அடிச்சிடுறீங்க. 5 நாளுக்கு ஆரம்பிச்சு இந்த பூசணிக்காயை அறுத்தீங்கன்னா அடிச்ச இடத்துல கந்தி கிடக்கும். இதே மாதிரி தானே புள்ளை அடித்தோம், புள்ளை கந்தி கிடக்குன்னா அன்னைக்கு ஸ்கேனிங்கே இது தானுங்கன்னு. அன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறது நம்ம எவ்வளோ வேகமாக அடித்தோமோ அவ்வளவு வேகத்தில் அந்த பூசணிக்காயில் கந்தி கிடக்குதில்லங்க, உடம்பு கருப்பாயிருச்சல்ல, அதே மாதிரி தான் அந்த உடம்புலையும் அவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு நெய் விடுவாங்களாம். அப்போ இதுதானே காமிச்சு கொடுத்ததுங்கன்னு. அதான் புள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு சொன்னாங்க. புள்ளையை அடிச்சுப்பாரு பூசணிக்காய் அடிச்சுப்பாரு தெரியும்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அதனாலதான் பூசணிக்காய் வெட்டுறக்கு பயப்படுறாங்கல்ல, இதுதான் அது. எல்லாரும் பூசணிக்காய் வெட்ட மாட்டாங்க, ஏன்னா அது பூ சனி. அது ஒரு டிஸ்ட்ரிக் அளிக்கிறவங்க அவங்கவுங்க பண்ணுவாங்க, கொஞ்சம் பயந்து செய்வாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளுடைய ஊழ்வினை கர்மா நம்மளை விட்டு போறது